பண்ணவும் ஜபிக்கவும் கற்பியும். உம்மை போல நாங்களும் லோகத்தை வெறுக்கவும் உபவாசம் பண்ணவும் ஜபிக்கவும் கற்பியும். சாத்தான் சீறி எதிர்க்கும் போதன் தேகம் ஆவியை சோர்ந்திடாமல் காத்திடும் வென்றீரே நீரவனை. சாத்தான் சீறி எதிர்க்கும் போதன் தேகம் ஆவியை சோர்ந்திடாமல் காத்திடும் வென்றீரே நீரவனை. அப்போதெங்கள் ஆவிக்கும் மாசமாதானம் உண்டா. தூதர் கூட்டம் சேவிக்கும் பாக்கியவான்கள் ஆகுவோம். 40 நாள் வனவாசம் பண்ணினீர். 40 நாள் சோதிக்கப்பட்டும் வென்றீர். சாவின் சாவே என்னுயிரின் ஜீவனே, என்னை மீட்க நீர் கர்த்தாவே. தெய்வ கோபத்திலே பாய்ந்து மாவஸ்தையாக பாட்டகனவாதைக்காக உமக்கா. தந்தை மகன் தூய ஆவியான ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காலை தியானத்திற்கு தொடக்கமாக ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிகிறோம், துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் தாமே உமது கிருபையால் கிடைக்கப்பெற்று இன்னும் ஒரு புதிய நாள் காலை வேலை இத்தியானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேலையிலும் கூட நீர் எங்களோடு இடைப்படும் இந்த தியானத்தை நிறைவாக்கி தாரும். அது கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். நீர் வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து வழியை வேண்டுகிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இணைந்து ஆண்டவரை போற்றுவோம். கீர்த்தனையிலே 11வது பாடல், சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம். இப்பாடலை பாடுவோம், ஆண்டவரை போற்றுவோம். சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். ஏர்குணனே ஸ்தோத்திரம், அடியார்க்கிறங்கிடுவாய் ஸ்தோத்திரம். மானேசா நேர்மிகு அருள் திரு அன்பா ஸ்தோத்திரம். நீர்
நித்தமும் உமக்கடியார்களின் ஸ்தோத்திரம். ஆர்மனனே ஸ்தோத்திரம். உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம் மானேசா. ஜீவன் சுகம்பேலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம். தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். ஆவலுடன் ஸ்தோத்திரம். உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம் மானேசா. ஆத்தும நன்மைகட்காகவும் ஸ்தோத்திரம். அதிசய நடத்துதற்காகவும் ஸ்தோத்திரம். சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம். உனது தகும் அன்புக்கே ஸ்தோத்திரம் மானேசா. மாறா பூரண நேசா ஸ்தோத்திரம். மகிழோடு ஜப மொழி மாலையின் ஸ்தோத்திரம். தாராய் துணை ஸ்தோத்திரம். இந்த தருணமே கொடு தோத்திரம் மானேசா. அன்பானவர்களே, நாம் இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் இயேசுவை நோக்கி நம்மை தாழ்த்துவோம். அவர் திரு சமூகத்தில ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணரே, பாவிகள் மீது அன்பு கொண்டவரே, ரட்சிக்கிறவரே, பாவங்களை முற்றிலும் வெறுக்கிற ஆண்டவரே, உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம், எங்களை தருகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீர் எங்களை ரட்சிக்கவே உம்மை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீரே. உமது திரு ரத்தத்தை சிந்தினரே. உமது திருக்கரங்களை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களை ரட்சிக்கும்படியாய் வேண்டுகிறோம். எங்களை மீண்டும் ஒரு விசை உமது மகனாக மகளாக ஏற்று வழிநடத்தும்படியாய் வேண்டி நிற்கிறோம். உம்மிடத்தில் வருகிற எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர், வழிநடத்துகிறவர், உயர்த்துகிறவர், வாழ வைக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், வல்லமையாய் செயல்படுகிற கர்த்தர். இவ்வேளையிலும் கூட எங்களோடு நீர் செயல்படும்படியாய், இடைப்படும்படியாய் வேண்டுகிறோம். ஆண்டவருடைய திருக்கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். கர்த்தர் மேலானதை செய்யும், மகத்துவமான செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து வழியே வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பாடம் தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 5 முடிய. யோவான் 3:1 முதல் 5 முடிய நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 முடிய. 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 முடிய. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடன் தேவன் இராவிட்டால் நீர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று
மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்பதே. ஆமேன். ஜெபம் செய்வோம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆண்டவர் இயேசுவே, இவ்வேளையிலே நீர் எங்களோடு வார்த்தைகள் வழியாய் வெளிப்பட வேண்டுகிறோம். இந்நேரத்திலும் இந்த தியானத்திலே இணைந்திருக்கிற மக்களோடு நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம், எங்களை தாழ்த்தி தருகிறோம், வழிநடத்தும், நிறைவாக்கும். ஆண்டவர் இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம், அன்பின் ஆண்டவரே. ஆமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை தியானத்திலே நாம் சிந்திப்பதற்கான தலைப்பு ஒரு புதிய ஆரம்பம், நியூ பிகினிங். ஆண்டவர் இயேசு தம்மை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து மனுக்குலம் ரட்சிப்படைய தம் ஜீவனை ஈந்தார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு புதிய வாழ்விற்கான அடையாளத்தை, ரட்சிப்புக்கான வழியை அவர் போதித்த எல்லாவற்றையும் சாதித்து முடித்தார். அவர் தருகிற வாழ்க்கை அது ஒரு நிறைவான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ளாய் நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பழையவற்றை களைந்து புதிய மனிதனாக மாறி ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்திலே யூதருக்குள்ளே அதிகாரியா இருந்த ஒரு பரிசேயர், அவர் நிக்கோதேமு, ராக்காலத்திலே வந்து ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிறார். பரிசேயர் என்பவர் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்புகிற பிரிவினர். சதுசேயர் என்பவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கின்ற பிரிவினர். ஆனால் இங்கே வந்து நிக்கோதேமு உயிர்த்தெழுதல் உண்டு என்ற நம்பிக்கை உடைய ஒரு தலைவனாக, அந்த யூதர்களுக்கு அதிகாரியாக இருந்த மனிதன் யூதர்களுக்கு பயந்திருக்கலாம். எனவே ஆண்டவர் இயேசுனிடத்திலே இரவு நேரத்திலே சந்திக்க வருகிறார். அவர் தமது ஐயங்களை, தமக்கான தெளிவை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசுனிடத்திலே வந்து சந்திக்கின்ற சந்திப்புதான் இந்த யோவான் 3ஆம் அதிகாரம். அங்கே ஆண்டவர் இயேசுனிடத்திலே நிக்கோதேமு கேட்கின்ற விஷயம், நீர் கடவுளிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவனும் ஆண்டவர் இல்லாமல் இந்த அற்புதங்களை செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவினிடத்திலே கூறுகிற பொழுது, நீ இதை காண வேண்டும், இந்த அற்புதங்களை நீ கண்டு கொள்ள வேண்டும் என்றால் உன் வாழ்விலே ஒரு புதிய ஆரம்பம் வேண்டும், அல்லது பழைய மனிதனை கலைந்தவனாக புதிய மனிதனாக தரித்தவனாக நீ ஒரு மாற்றம் அடைந்தவனாய் இருந்தால் மட்டுமே இந்த வல்லமையை, இந்த அற்புதத்தை, அதிசயத்தை நீ உன்னால் காண முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அங்கே நிக்கோதேமுக்கு கொடுக்கிற உத்தரவு, பதில் என்னவென்றால், ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன் மீண்டும் பிறக்க வேண்டும், அதுதான் இங்கே சொல்லுகிறார். A new born is a new beginning. ஒரு புதிய பிறப்பு, அது ஒரு புதிய ஆரம்பத்திற்கான அடையாளம். அதுதான் இந்த ஞானஸ்நானம். ஒருவன் தண்ணீராலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அந்த நிக்கோதேமு கேட்கிறார், ஆண்டவரே, எப்படி மறுபடியும் பிறந்து விட்ட ஒரு மனுஷன் இன்னொரு முறை தாயின் வயிற்றிலே பிறக்க முடியும்? இல்லை, ஒரு முறை பிறந்த மனிதன் மீண்டும் தன்னை முற்றிலும் ஆண்டவர் இயேசுனிடத்தில் அர்ப்பணித்து
ஒப்பு கொடுத்து தன் பாவங்களை அறிக்கை செய்து பழைய மனிதனை களைந்து புதிய மனிதனாய் நான் மாறிவிட்டேன், இனி கிறிஸ்துவுக்காக வாழுவேன் என்கிற ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிற நிகழ்வுதான் தண்ணீரினால் பிறப்பது. ஆவியினால் பிறப்பது ஆண்டவருக்குள்ளாய் வரும்பொழுது ஆண்டவர் எல்லா நிலையிலும் அந்த மனிதனை அபிஷேகித்து வழிநடத்துகிறார் என்கிற சத்தியத்தை அங்கே மிக தெளிவாக அந்த 3ஆம் அதிகாரத்துல சொல்லிக்கொண்டே போகிறார். இதை நாம் எப்படி கண்டு உணர முடியும்? எப்படி இந்த நிலையை அடைய முடியும்? எப்படி ஒரு புதிய ஆரம்பத்தை பெற முடியும் என்கிற விஷயத்தை முற்றிலுமாக நிக்கோதேமிடத்துல அந்த யோவான் 3ஆம் அதிகாரத்துல சொல்லிக்கொண்டே போய், இந்த மனிதன் நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறபடினால அந்த பழைய ஏற்பாட்டை விலக்கி ஆண்டவர் இயேசு அங்கே கூறுகிற செய்தி செல்லுகிறது. அந்த 14ஆம் 15ஆம் வசனத்துல, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அந்த பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வந்த போது கடவுளுக்கு எதிராக முறுமுறுத்தார்கள், செயல்பட்டார்கள். அங்கே கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்து அநேகர் இறந்து போனார்கள். எல்லோரும் மீண்டும் போய் ஆண்டவரிடத்துல வேண்டுகிறார்கள். மோசே ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் சொன்ன விஷயம் அது மிக குறிப்பாக என்னாகமும் 21ஆம் அதிகாரம் அங்கே ஒரு வசனத்தை படிக்கிறேன். என்னாகும் 21:9 வசனத்துல, அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இது அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன வார்த்தை. இங்கே ஆண்டவர் இயேசு நிக்கோதேமோடு இந்த பழைய நிகழ்வை தெளிவுபடுத்தி, நீ நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறாயே, அங்கே ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். தங்கள் பாவ ஜீவியத்திலே தங்கள் பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்த மக்கள் கொள்ளிவாய் சர்ப்பத்தினாலே கடித்து இறந்து போனார்கள். அப்பொழுது என்னிடத்திலே மோசே முறையிட்ட பொழுது வெண்கல சர்ப்பத்தை வைத்து நீ அதை உருவாக்கி ஒரு கொம்பின் மேல் மாட்டிவேன் சொன்ன பொழுது அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். இங்கேயும் கூட பழைய மனிதனை பாவ காரியங்களை விட்டு ஒழித்து சிலுவையை நோக்கும்போது, சிலுவை வழியாய் மரித்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கும் பொழுது வாழ்வடைவார்கள், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள் என்கிற சத்தியத்தை அங்கே நிக்கோதேமோடு ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொண்டே போகிறார். பிரியமானவர்களே, குறிப்பாக அந்த 16ஆம் வசனத்துல நமக்கு தெரிந்த வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த தெய்வம் நம்மை அழைக்கிறார். அவரை நோக்கும் பொழுது நித்திய வாழ்வு உண்டு. மீண்டும் பிறக்கிற பொழுது ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்து நிறைவை தந்து ஆசீர்வதிக்கிறார் என்ற சத்தியத்தை அங்கே நிக்கோதேமுக்கு கொடுத்து தெளிவுபடுத்தி அனுப்புகிறார். நாம் சிந்திக்கலாம், இந்த நிக்கோதேமுவின் நிறைவு, அவர் முற்றிலும் மாற்றமடைந்தார் என்பதை கடைசி பகுதிகளில் பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு மரித்த பிறகு அவரை அடக்கம் செய்கிற பணியிலே இந்த நிக்கோதேமு இணைந்து கொள்கிறார். எனவே அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், புதிய ஆரம்பம் ஏற்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே கூட மாற்றத்தையும் புதிய ஆரம்பத்தையும் ஆண்டவர் தர இந்த லெந்து நாட்களிலே நம்மை தாழ்த்துவோம். ஸ்காட்லாந்திலே பிறந்த அலெக்சாண்டர் டஃப் 1806 தம்மை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கிறார். குறிப்பாக சின்ன பையனா இருக்கும் பொழுது சர்ச்சுக்கு போறாரு. அவருக்கு 10 வயசு இருக்கிற பொழுது சின்ன பையனாக ஆலயத்துல காணிக்கை எடுத்துனே வராங்க. காணிக்கை எடுத்து கொண்டு வரும் பொழுது காணிக்கை தட்டு எடுத்துன்னு வந்தவர்கிட்ட சொல்றான் இந்த அலெக்சாண்டர் டஃப் 10 வயது சிறுவனாக, காணிக்கை தட்டு கீழே இறக்கி பிடிங்க என்று. காணிக்கை தட்டை கீழே இறக்கிறார்கள். 10 வயது சிறுவன் ஏறி அந்த காணிக்கை தட்டிலே நின்று கொண்டு, ஆண்டவரே என்னையே காணிக்கையாக நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று அறியாத அந்த சிறு வயதிலே சொன்ன இந்த அலெக்சாண்டர் டஃப் தமது 20ஆம் வயதிலே அர்ப்பணிக்கிறார். ஊழியத்திற்கென்று தம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறார். தம் மனைவியாரோடு அதன் பிறகு 1829 கப்பல் பயணத்தை மேற்கொண்டு 2 கப்பல் சேதங்கள், 2 முறை அந்த கப்பல் சேதங்கள் தமக்கான உடைமைகளை எல்லாம் இழந்து போகிறார். 1830ஆம் ஆண்டு கல்கத்தா துறைமுகம் வந்து சேர்கிறார். அங்கே வந்து சேர்ந்த பிறகு அந்த மக்களோடு இணைந்து ஆலமரத்தடியிலே ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறார். 5 பிள்ளைகளோடு தொடங்கிய அந்த பள்ளி அதன் பிறகு ஒரு மாதத்திற்குள்ளாக 300 பிள்ளைகளாக இணைந்து கொள்கிறார்கள். அவர்கள் கல்வியை கற்றார்கள்.
ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். அன்றைக்கான குருகுலம் உயர்குடி மக்களுக்கு மட்டுமே இருந்த நாட்களிலே அலெக்சாண்டர் டஃப் அவர் அறிவியல் பட்டம் பெற்றவர், வேதாகம கல்லூரியிலே கல்வி பட்டம் பெற்றவர். எனவே தமக்கான திறமைகளை அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு, இந்த கல்வி என்பது எல்லோருக்குமானது, இந்த கல்வியின் வழியாக சமூகத்திலே மாற்றத்தை காண முடியும், வாழ்க்கையிலே மிகப்பெரிய நிறைவை காண முடியும் என்கிற நிலையிலே அவர் சமூக பணியும் செய்கிறார். குறிப்பாக உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம் போன்றவற்றுக்கு அவர் மிகப்பெரிய எதிர்ப்பையும் போராட்டத்தையும் செய்து விழிப்புணர்வை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துகிறார். அது மாத்திரம் அல்ல, பெண்கள் மத்தியிலே, அதாவது உயர்குடி பெண்களும் கல்வி கற்றுக்கொள்ளும் அளவிலே பள்ளிக்கூடத்தை அமைத்து அங்கே செல்வ சீமாட்டிகளும் அவர் அமைத்த பள்ளியிலே வந்து இணைந்து படித்தார்கள், கல்வியை கற்றார்கள், கலைகளை கற்றுக்கொண்டார்கள். ஏறக்குறைய 22 உயர்குடி மக்களும் கூட ஆண்டவர் இயேசுவை அறிந்து ரட்சிப்படைந்தார்கள் என்று அங்கே அவர் வாழ்க்கையிலே சொல்லிக்கொண்டே போகிறார்கள். பிரியமானவர்களே, அலெக்சாண்டர் டஃப் அயர்லாந்து, இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து போன்ற நாடுகளுக்கு சென்று இந்திய தேசத்தில் இருக்கிற அறியாமையை குறித்தும் இந்திய மக்கள் மத்தியிலே செய்கிற ஊழியங்களை குறித்தும் அவர் தெரிவித்து அங்கிருந்து அநேக உதவிகளை பெற்று இங்கே மீண்டும் வந்து அநேக பணிகளை கல்கத்தாவிலே, வங்காள மாநிலத்துல மிக நேர்த்தியாக செய்திருக்கிறார். அமெரிக்க தேசத்துல ஒரு முக்கியமான கூடுகையிலே அவர் பேசிய பொழுது இங்க இருக்கிற நிலைமையெல்லாம் அங்கே தெரிவித்து அங்கிருந்து உதவியை பெற்று இங்கே வந்து ஊழியத்தை செய்திருக்கிறார் என்று மிக நேர்த்தியா அவர் வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறது. 1878 ஆண்டு தனது வாழ்க்கையை முடித்தவராக ஆண்டவர் சமூகத்துல தம் ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்று முடிகிறது. சிந்திக்கலாம் அன்பானவர்களே, ஒரு சிறு பையனாய் இருந்த அலெக்சாண்டர் டஃப் ஒரு புதிய ஆரம்பத்தை, தன் வாழ்விலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி அங்கிருந்து இங்கே இந்தியாவிற்கு வந்து பல இழப்புகளை, இன்னல்களை சந்தித்து ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்பான ஊழியத்தை செய்து அந்த பகுதியில இன்றளவும் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர அவர்கள் பணி செய்திருக்கிறார்கள். நாம் இந்த வேளையில சிந்திப்போம். நிக்கோதேமு இரவு நேரத்துல யூதர்களுக்கு பயந்ததுனால, தாம் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்ததுனால யார் என்ன வேதபாரகர், பரிசேயர் என்ன சொல்லுவார்களோ என்ற அச்சம் இருந்திருக்கலாம். எனவே ஆண்டவர் இயேசுனிடத்திலே வந்தார். அவர் எல்லா ஐயங்களையும் கேட்டறிந்து தெளிவு பெற்றார், திரும்பி சென்றார். ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் கூட நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நமக்கும் ஒரு புதிய வாழ்வை, புதிய ஆரம்பத்தை தர விரும்புகிறார். எனவே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இயேசுவே, எனக்குள்ளாய் மாறும், என்னையும் மாற்றும், என் வாழ்விலும் நிறைவை தாரும், என் வாழ்விலே ஒரு புதிய மாற்றத்தை நீர் தந்து வழிநடத்தும், ஒரு புதிய ஆரம்பத்தை இந்த லெந்து நாட்களிலே தாரும் என்று ஒப்பு கொடுப்போம். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு எதிராய் செயல்பட்டார்கள், முறுமுறுத்தார்கள், கொல்லிவாய் சர்பங்கள் கடித்து அநேகர் இறந்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் அங்கேயும் மனம் இறங்கி வெண்கல சர்பத்தை உயர்த்தும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் என்று சொல்லுகிறபடி, இங்கேயும் வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிற, பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிற, வாழ்வே முடிந்து போனது என்ற வேதனையில் இருக்கிற மக்கள் ஆண்டவர் இயேசுவை நோக்கும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது விடுதலை உண்டு, வாழ்வு உண்டு, புதிய ஆரம்பமாய் மாறுவதற்கு, நிறைவை தருகிறதற்கு ஆண்டவர் காத்திருக்கிறார். நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர் தாமே திருவார்த்தைகளை நிறைவாக்கி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த வேளையில் கூட நாம் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்த்து வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும்
நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, மீண்டுமாக நாம் இணைந்து ஆண்டவரை போற்றும் வண்ணம் புத்தழ்ச்சி பாடல்கள்ல 27வது பாடல், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இப்பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பெலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பெலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். நிறைவாக ஜெபித்து நாம் முடிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் திருப்பாதம் பணிகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த வேளையிலும் கூட நாங்கள் உம்முடைய திரு சமூகத்திலே கூடி வரவும் உம்மை நோக்கி ஜெபிக்கவும் தந்த இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுவே,
இந்த லெந்து நாட்களிலே ஒவ்வொரு நாளும் சமூகத்திலே காத்திருக்கிற காலை தியானம் நேர்த்தியானது, நிறைவானது, மகிழ்வானது. இந்த நாளிலும் கூட சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற இந்த வேலை எல்லோருக்கும் ஆசீர்வாதமாய் அமையட்டும். அன்றைக்கு நிக்கோதேமு உம்மிடத்திலே வந்தார். தமது ஐயத்தை தெளிவுபடுத்திக் கொண்டார். மன நிறைவோடு திரும்பி சென்றார். ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை தந்து வழிநடத்தினீர். அந்த வல்லமையின் ஆண்டவர் இன்றளவும் செயல்படுகிறவராய் இருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய மாற்றமாக, ஒரு புதிய ஆரம்பமாக இந்த லெந்து நாட்கள் அமைந்திடவும் அருள் தாரும். உம்மை நோக்கி காத்திருக்கும் பொழுது, சமூகத்திலே வேண்டும் பொழுது, உம்மை சார்ந்து வாழ்கிற பொழுது ஆண்டவர் மகத்தானதை, நிறைவானதை, மகிழ்வானதை செய்து வழிநடத்துகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். எல்லாவித குறைகளையும் நீக்கி போடுகிறீர். கர்த்தருடைய கரம் இடைப்பட்டு செயல்படுகிறது. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கூடுகையிலே, இந்த ஜெபத்திலே பங்கு பெற்றிருக்க மக்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். ஆண்டவர் இயேசுவின் காயப்பட்ட கரம் மக்களை தொடட்டும். இயேசுவின் வல்லமை வெளிப்படட்டும். ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கிற குறைகள் எல்லாம் நீக்கி போடும். ஜெப விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தாரும். கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதியும். உம்முடைய திருக்கரம் சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. உம்மை நம்பும் பொழுது, நம்பிக்கையோடு தேடும் பொழுது நீர் எல்லா நிறைவையும் தருகிறீர். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீர். வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தினால ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் வழிநடத்தி ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களின் தேவைகளையும் சந்தியும். ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற குறைகளை நீக்கி போடும். திருக்கரம் ஆண்டு கொள்ளட்டும். ஆண்டவர் இயேசுவே, நீர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். ஒவ்வொருடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் கண்ணோக்கி பார்த்து எல்லாவித நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் இடைக்கட்டும், ஆசீர்வதியும். எங்களை வெறுமையாக்கும் கரங்கள்ல தாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே மேலானதை செய்யும், ஆசீர்வதியும். அனைத்தையும் இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம்.